குருஜி, வாழ்க்கையில் எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டு தான் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாமே முடிவு பண்ணிட்டான் அப்படின்னா நான் என்ன முயற்சியை எடுக்க வேண்டாம்? கழுதை இப்படி தான் என் வாழ்க்கை ஓட போகும். ஓடிட்டு போகட்டுமே அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. மிகப்பெரிய பைத்தியக்காரத்தனம். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த எல்லாமே முன்னாடியே நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அந்த முன்னாடி யார் நிர்ணயிச்சதுன்னா அதுவும் நீங்கள் தான் சார். நீங்கள் ஒரு விஷயத்தை முன்னாடி நிர்ணயித்த விஷயந்தான் உங்களுக்குள்ளே போய் பதிவாக உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது. இதுக்கு பேர் தான் கர்ம வினை என்று நாங்கள் சொல்லுவோம். அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே போகிறீங்க கான்ஷியஸாக, இந்த கணத்தில் விழிப்பாக. இந்த விஷயங்கள் எல்லாமே என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இதோட ஒரு காப்பி ரெக்கார்டு. இப்போ நம்ம அந்த சாஃப்ட்வேர்லலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட்டாவெல்லாம் எடுத்துகிட்டு டேட்டா பேக்கப் எடுப்பீங்கல்ல, இன்னொரு ஒரு ஒரு காப்பி எடுத்து ஸ்டோர் பண்ணி உள்ளே வச்சுக்கோம்ல. அது மாதிரி கடவுள் என்ன பண்ணிட்டாரு, இவன் டெய்லி ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கான்டா, இதை நீ டெய்லி அவனை பண்ண வைக்காத, அவனை கஷ்டப்படுத்தாத. ஒரு விஷயத்தை அவன் கரெக்டாக டெய்லி பண்ணிக்கிட்டே இருக்கான்னா இதுதான் இவனோட பேட்டர்ன் அப்படின்னு நீ புரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ணணும், எப்படி டேட்டா பேஸில் எப்படி ஒரு பேக்கப் எடுக்கிறோமோ ஒரு பேக்கப் எடுத்து உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. இப்போ நீ வண்டியை ஓட்டவே வேணாம், நீ காலையில் எந்திரிக்கணுமா, அங்கே பேக்கப்லேருந்து ஓடும். நீ காலையில் இதானே பண்ணுவேன், ஓடு, இப்படியே போ, இந்த சோறு தான் நீ திங்கணும், ஏன்னா நீ இதுதான் இத்தனை வருஷமாக தின்னுக்கிட்டு இருக்க, ரைட்டு. ட்ரெஸ்ஸு, இது இத்தனை வருஷமாக நீ இந்த ட்ரெஸ்ஸு தான் போட்டிருக்க, அதுதான் ஓடும். இப்போ நீ யாரை போய் பார்க்கணும், இவனை தான் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இவனை பார்க்குறதா உனக்கு பிடிக்கும், நீ இவனை போய் பாருப்போ. அவன் நல்லவனா கெட்டவனா தெரியாது. இப்போ நான் போய் டெய்லி சரக்கு அடிக்கணுமா, டெய்லி நீ ஈவினிங் ஆனால் சரக்கு அடிப்பேன், இதுதான் உன்னுடைய டேட்டா, இது போய் நீ டெய்லி செய்ய. இப்படி தாங்க உங்கள் வாழ்க்கை நடக்குது. இந்த வாழ்க்கை நிர்ணயிக்கப்படி ஆட்டோ மோடில் உங்கள் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ என்னென்னா இதைத்தான் அவன் என்ன சொல்கிறான், கர்ம வினைன்னு உள்ள பதிவாக இருக்குன்றான். இப்போ டெய்லி நீங்கள் 20 வருஷம் இட்லி, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி திங்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு காலையில் நீங்கள் எதை சாப்பிடுவீங்கன்னு கேட்டால் ஜாதகம்லாம் பார்க்கணும். நாளைக்கு காலையில் நீ இட்லி தான் தின்ப, ஏன்னா அதைத்தான் 40 வருஷமாக தின்னுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இதுதான் உள்ள ரெக்கார்டாக இருக்குது. இப்போ பாயிண்ட்டுக்கு வர நீங்கள் கேட்ட கேள்வி, உள்ளுக்குள்ளே அந்த பதிவு ரெக்கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெக்கார்டையே மாற்றணும் சார். அங்கே புரியுதுங்களா? அதுதான் கர்ம வினை என்று அழைக்கிறோம். ஸோ உள்ளுக்குள்ளே இத்தனை வருஷமாக நீங்கள் போட்ட பேக்கப் உள்ளே போய் உட்கார்ந்துருக்கு. இதுக்கு பேர் தான் இன்றைக்கி மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா ஹேபிச்சுவல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறது. நல்ல வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க. ஹேபிட்னா பழக்க வழக்கம், புத்திசாலித்தனம், ஹேபிச்சுவல் இன்டெலிஜென்ஸ். ஸோ எதை ஒரு ஹேபிட்டாக க்ரியேட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையை ஓட்டும். நீங்கள் திரும்ப ஓட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ காரு ஓட்ட கற்றுக்குறீங்க உதாரணத்துக்கு, ஃபஸ்ட் டைம் ஓட்டும்போது படாத பாடுபடுவீங்க. கிளச் எங்கே இருக்குன்னு தெரியாது, கியரை போடு, ஆக்சிலேட்டரை மிதி, ரோடை பாரு, பிரேக்கை போடு, ஹார்னடி, ஒழுங்கா பாரு இப்படின்னு ஒரு டிரைவிங் ஸ்கூல் வாத்தியார் உங்கள் பக்கத்தில் இருந்து கிறுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா காரை ஒரு 10 வருஷமாக ஓட்டிட்டீங்க. இப்போ காரில் ஏறி உட்காரணும் அப்படின்னா கார் நீங்கள் ஓட்டவே வேணாம், கை பாட்டுக்கு போகும், கால் போகும், ஸ்டியரிங் போகும், ஃபோனில் பேசிக்கிட்டே நீங்கள் பாட்டுக்கு வண்டி ஓட்டிகிட்டு போவீங்க. ஆஃபீஸுக்கு போகணுமா மேப்பு பார்க்க தேவையில்லை, ஏன்னா வண்டி கரெக்டாக போய் சிக்னலில் ரைட் எடுக்கும், லெஃப்ட் எடுக்கும், போகும். இதெல்லாம் எப்படி நடக்குது? உள்ள டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க சார். உங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் எப்படி இப்படி ஸ்டோர் ஆகிருக்குதோ வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயங்களும் அப்படித்தான் உள்ள ஸ்டோர் ஆகிருக்குது. அப்படின்னா குருஜி அந்த உள்ள ஸ்டோரேஜை பூரா தூக்கணுமே. ஆமாம், எல்லாம் தப்பு தப்பாக உங்கள் வாழ்க்கை ஓடுதுன்னா தப்பு தப்பாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், எனிவே ஸ்டோர் ஆனபடி தான் ஓடட்டும்னா அழிஞ்சு போயிடுவோம். ஆனால் இப்போ அந்த ரெக்கார்டை டெலீட் பண்ணுறது எப்படி, புது ரெக்கார்டை எப்படி போடுறது, போட்டு இப்போ என் வாழ்க்கையை புதுசாக எப்படி மாற்றுறது, அந்த டெக்னிக்கை நீங்கள் கற்றுக்கணும். அதைத்தான் நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். அல்கமிங்கிற ப்ரோக்ராம்லாம் கற்றுக் கொடுக்குறோம். இந்த டெக்னாலஜியை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். விதியை மதியால் வெல்ல முடியுமா முடியாதான்னு கேள்வி கேட்பான். விதிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறவன் முட்டாள். விதிக்கப்பட்ட வாழ்க்கையை மதியை வைத்து எவன் அதை மாற்றி அமைக்கிறானோ இவன் தான் மிகப்பெரிய புத்திசாலி. அதை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி உங்களிடத்தில் இருக்கிறது. அந்த சக்தியை விட்டுட்டிங்கன்னா சித்தம்போக்கு சிவம்போக்குன்னு போகும்.
மாற்றினீங்கன்னா பெரிய ஆள் ஆகிடுவீங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சுங்க.